ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொட்டைப்பட்டி கத்திரிக்காய் காரக்குழம்பு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சமைச்சிடலாம். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சைடு ரொம்பவே ஃபேமஸான கத்திரிக்காய். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காவை முழுசாகவே நடுவில் மட்டும் கீறிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1/4 கப் தேங்காய், இது 3ஐயும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கத்திரிக்காய் வறுத்தெடுத்த அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 5-6 போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூடவே தட்டி வச்சிருக்கிற பூண்டு 7 பல்லு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம் இருக்கும், அதையும் சேர்த்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்குற அளவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்புத்தூள். சீக்கிரமாகவே இந்த குழம்புத்தூளோட ரெசிபியும் அப்லோட் பண்ணுறோம். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். 4லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கலாம். ஒரு 6 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் இங்கே செம்மையாக இருக்குது. கத்திரிக்காய் நல்லா வெந்து முழுசாக இருக்குது, கத்திரிக்காய் கரையில். இது கூட நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான ஈஸியான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. நல்ல சுடு சுடு சாதத்தில் இந்த குழம்பு கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.